Hey guys, welcome to Kraken. இப்போ வந்து நம்ம ஒரு மைனிங் ரிக் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி அசம்பிள் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். இது ரொம்ப டிஃபிகல்ட்லாம் கிடையாதுங்க. இத்தனை பேர் கொஷின் கேட்குறது வந்து எனக்கு ரொம்ப டவுட்ஃபுல்லாக இருக்குது. நிஜமாக அது வந்து அவ்வளோ டிஃபிகல்ட்டாக உங்களுக்கு தெரியுதா? மற்ற வீடியோஸில் கூட எத்தனையோ பேர் சொல்லிட்டுருக்காங்க இதை. எனிவே, ஸோ இது நம்ம வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் பார்ப்போம். இப்போதைக்கு இதில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா வந்து ஒரு சிம்பிளாக ஒரு மைனிங் ரிக்கு ஒரு கிராஃபிக் கார்டு வச்சு நம்ம அசம்பிள் பண்ண போகிறோம். அசம்பிள் பண்ணி இதில் வந்து விண்டோஸ் போட போகிறோம். விண்டோஸ் இல்லைனா ஹைவான் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஓஎஸ்எஸ் இருக்குது. இப்போதைக்கு நம்ம விண்டோஸ் போட போகிறோம். போட்டு இந்த மைனிங் சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ண போகிறோம். நைஸ் ஹேஷ் நைஸ் ஹேஷ் இதில் ரன் பண்ணுவோம். அண்ட் இதை பற்றி பார்ப்போம். இது கொஞ்சம் லெங்க்தியாக போகும். ஸோ அதனால் ஸ்பிட் பை ஒரு பார்ட் பை பார்ட்டாக வந்து காட்டுறோம். ஓகே, லெட்ஸ் கெட் இன்டு இட். ஸோ ஃபர்ஸ்ட் திங் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து இது என்னென்னா ஒரு கம்ப்யூட்டருங்க, அவ்வளோதான். ஒரு மதர் போர்டு, ஒரு ப்ராசஸரு, ஒரு ரேமு, ஹார்ட் டிரைவு, அதுக்கப்புறம் ஒரு கிராஃபிக் கார்டு, இவ்வளோ தான். இதுக்கு மேலே வந்து ஒரு பிஎஸ்யூ, அஃப்கோர்ஸ் இந்த பவர் சப்ளை. ஸோ இதெல்லாம் தான் வந்து இதில் காம்பனன்ட்ஸ். இதில் வேறு எந்த ஒரு எக்ஸ்ட்ரா காம்பனன்ட்ஸ்லாம் தேவையில்லை. கிராஃபிக் கார்டு மட்டும் நீங்கள் நிறையா இருந்துச்சு அப்படின்னா வந்து நிறைய காயின்ஸ் வந்து நீங்கள் மைண்ட் பண்ணலாம். ஸோ இவ்வளோ தான் இதில் லாஜிக், வேறு எதுவுமே இல்லை. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் திங் வந்து உங்களோட மதர் போர்டு சைட். நீங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் கேட்ட கொஸ்டின் வந்து எந்த மதர் போர்டு வாங்குறது, அந்த பிராண்டா இந்த பிராண்டா. ஸோ மதர் போர்டு, ப்ராசஸர், ரேம், இது எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் முக்கால்வாசி வாங்குறது வந்து எல்லாமே டியர் 1 கம்பெனிஸ் தான். இந்த சென்ஸ் வந்து தேர் ஆல் லைக் வெல் எஸ்டாப்ளிஷ்டு. வாரண்டிஸ் எல்லாமே சிமிலராக இருக்கும். அவங்க யூஸ் பண்ணுற காம்பனன்ட்ஸ் எல்லாமே சிமிலராக இருக்கும். இது எப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு 5 லட்ச ரூபாய்க்கு ஒரு 10 லட்ச ரூபாய்க்கு ஒரு கார் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். எல்லா பிராண்டில் இருக்கிற அந்த ப்ரைஸில் இருக்கிற கார் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட குவாலிட்டி, அந்த பர்ஃபார்மன்ஸு, வாரண்டி எல்லாமே ஒன்றா தான் இருக்கும். ஸோ நீங்கள் ஒன்று வாங்கினா வந்து அது மட்ட காரு, இன்னொன்று வாங்கினா ரொம்ப ஒஸ்தி காரு, அப்போல்லாம் கிடையாது. ஸோ எல்லாமே வந்து இந்த ப்ரைஸ், ஏன்னா வந்து கம்பீட் பண்ணுறாங்க, மார்க்கெட்டில் கம்பீட் பண்ணுறாங்க. கன்சியூமர்ஸில் வந்து வாங்குறவங்க வந்து நல்ல கார் வந்து நீங்கள் அதிக விலை கொடுத்தா யாரும் வாங்க போகிறது இல்லை. ஸோ அதே மாதிரி தான் மதர் போர்டு, ப்ராசஸர், இது எல்லாமே வந்து கொடுக்குற காசுக்கான குவாலிட்டி தான் அது. ஸோ நீங்கள் வந்து 10,000 ரூபா கொடுக்குறீங்கன்னா 10,000 ரூபாய்க்கான குவாலிட்டி இருக்கும். 10 லட்ச ரூபா கொடுத்தீங்கன்னா 10 லட்ச ரூபான குவாலிட்டி இருக்கும், அதோட பர்ஃபார்மன்ஸ் இருக்கும். ஸோ அதனால் இந்த ப்ராசஸர் தான், இந்த மதர் போர்டு தான் அப்படின்ற மாதிரி ஸ்பெசிஃபிக்காக கிடையாது. மைனிங் சாஃப்ட்வேர் எல்லாத்துலேயுமே ரன் ஆகும். உங்களுக்கு மெயினாக நீங்கள் யோசிக்க வேண்டியது என்னன்னா, இப்போ சிபியூ பேஸ்டு மைனிங், இந்த மொனேரோ வீடியோ போட்டிருந்தேன். ஸோ அந்த மாரி வந்து சிபியூ பேஸ்டு மைனிங் நீங்கள் பண்ணலை அப்படின்னா, சிபியூ வந்து இருக்கிறதுலே வந்து லோ பவர் சிபியூ வாங்குங்க. விச் இஸ் i3, இன்டெல் i3, இன்டெல் செல்ரான், இன்டெல் பென்டிஎம். அதுக்கப்புறம் நீங்கள் ஏஎம்டி சைட் போனீங்கன்னா ஏஎம்டியில் வந்து Ryzen 3 நினைக்கிறேன், அது லோவஸ்ட் அண்ட் ப்ராசஸர். ஸோ அது போங்க. அண்ட் முக்கால்வாசி நீங்கள் வந்து உங்களுக்கு சிபியூ பேஸ் நீங்கள் எப்போவுமே பண்ண போகிறதில்ல அப்படின்னா ஏஎம்டியே போகாதீங்க. முக்கால்வாசி இன்டெல் i3, இன்டெல் செல்ரான் போங்க. உங்களுக்கு வந்து பவர் சேவிங்ஸ் வந்து அந்த அளவுக்கு எஃபிஷியண்ட்டாக இருக்கும். ஸோ ஒரு ரிக் வந்து நான் i3 வச்சுருக்கேன், இன்டெல் i3 வச்சுருக்கேன். அது பார்த்தீங்கன்னா கிராஃபிக் கார்டு எல்லாமே போட்டு மொத்தமே 400 வாட்ஸ் தான். ஸோ நீங்கள் ஏஎம்டி போட்டாலே உங்களுக்கு வந்து 600 வாட்ஸ் உங்களுக்கு எப்படி கிராஸ் ஆகிடும். உங்களுக்கு மதர் போர்டு, ப்ராசஸரு, இது ரெண்டுமே வந்து கிட்டத்தட்ட 200 வாட்ஸ் கிட்டக்க வந்துடும். ஸோ அதனால் ஏஎம்டி சைடு வந்து நீங்கள் இப்போ நான் வந்து ஒரு 5 ரிக் வந்து ஏஎம்டி வச்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு ஒரு காரணம் வந்து மொனேரோ அந்த மாதிரி காயின் வந்து சிபியூ பேஸ்டு காயின் வந்து மைண்ட் பண்ணுறதுக்காக அதை வச்சிருக்கேன். மற்றபடி வந்து முக்கால்வாசி நீங்கள் பார்த்தீங்கன்னா ரிக் வந்து சிபியூ வந்து ரொம்ப லோ பவர்டாக தான் இருக்கும். ஸோ தட்ஸ் ஒன் திங். ஓகே, ஸோ இப்போ மதர் போர்டு வந்து என்ன மாதிரி நம்ம செலக்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மதர் போர்டுக்கு நீங்கள் ஒரு பட்ஜெட் வச்சுக்கோங்க. ஸோ எல்லாத்துக்கும் வந்து பெட்டர் பட்ஜெட் வாங்கணும், அதெல்லாம் இருக்குது. பட் மெயினாக வந்து மைனிங் மதர் போர்ட் ட்ரை பண்ணுங்கள். ஸோ BTC 37, BTC D37, 35, இது மாதிரி நிறைய சீரீஸ் மதர் போர்ட் இருக்குது. அதெல்லாம் கம்பேர் பண்ணிவிட்டு அது மார்க்கெட்டில் இப்போ எது லீடிங்காக இருக்குதோ அதை நீங்கள் வாங்குங்க. முக்கால்வாசி அது நான் தனியாக ஒரு வீடியோவில் போடுறேன். இந்த மதர் போர்டுக்குன்னு சொல்லிட்டு தனியாக ஒரு வீடியோவில் போடுறேன். அதை நம்ம என்ன இப்போ ரொம்ப லெங்க்தியாக போயிடும். இப்போதைக்கு நீங்கள் வந்து ரெகுலர் கம்ப்யூட்டர் மதர் போர்டு நீங்கள் வாங்குறீங்கன்னா உங்களுக்கு மெயினாக நீங்கள் வந்து பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, எந்த ப்ராசஸர் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த ப்ராசஸர் வந்து சப்போர்ட் பண்ணுற மதர் போர்டு. நீங்கள் வாங்குற கடையில் அவங்களே சொல்லிடுவாங்க, இந்த மதர் போர்டில் இன்டெல் போட முடியாது. ஸோ அதேமாதிரி இன்டெல் மதர் போர்டில் AMD போட முடியாது. ஸோ அதை வந்து கடைக்காரங்களே சொல்லிடுவாங்க. ஸோ அதனால் ரொம்ப ஒரி பண்ண தேவையில்லை. பட் அவங்கள்ட்ட செக் பண்ணிங்கன்னா அவங்களே சொல்லிடுவாங்க. மெயினாக நீங்கள் பார்க்க போகிற விஷயம் வந்து இந்த PCI ஸ்லாட்ஸ் தான். ஸோ இது வந்து எத்தனை இருக்குதோ அத்தனை கிராஃபிக் கார்ட்ஸ் வந்து நீங்கள் போட முடியும். ஸோ இதில் வந்து இதில் பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4, 5, 6 இருக்குது. ஸோ 6 கிராஃபிக் கார்டு வந்து இதில் நம்ம போட முடியும். பட் ஸ்ட்ரைட்டாகவே போட முடியாது. பயாஸில் செட்டிங்ஸ்லாம் வந்து சேஞ்ச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் போட முடியும். பட் நீங்கள் வாங்குறப்பே வந்து இது நீங்கள் கம்மியாக வாங்கிட்டீங்க அப்படின்னா கம்மியான கிராஃபிக் கார்ட்ஸ் தான் வந்து போட முடியும். ஸோ அதனால் வாங்குறப்பே வந்து இதில் எவ்வளோ மேக்ஸிமம் PCI ஸ்லாட்ஸ் இருக்குதோ அந்த மதர் போர்டு வாங்குறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். மைனிங் மதர் போர்டுனா பெட்டர். ஸோ உங்களுக்கு வந்து 8 கிராஃபிக் கார்ட்ஸ், 19 கிராஃபிக் கார்ட்ஸ் அந்த மாதிரி வந்து அது கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும். பட் நீங்கள் வந்து ஒரு மதர் போர்டு வாங்கிட்டு நீங்கள் அதில் வந்து நிறைய கிராஃபிக் கார்ட்ஸ் வந்து நீங்கள் பண்ணிக்கலாம். இதில் வந்து இப்போ நான் வந்து இது வாங்கினதுக்கு ஒரு ரீசன் என்ன அப்படின்னா வந்து நான் வாங்கினப்போ வந்து பயங்கர டிமாண்ட் மைனிங் மதர் போர்டு எல்லாமே. ஸோ எல்லாமே ஒரு 2 months 3 months வெயிட் பண்ணணும், அந்த மாதிரி ஒரு சினாரியோஸ் இருந்துச்சு.
அதனால வந்து நான் இந்த கேமிங் மதர் போர்டு இதெல்லாம் போய் நான் வாங்க வேண்டியதாக இருந்துச்சு. ஸோ இதனால இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ரிகில் வந்து இப்போ நான் ஒரு மைனிங் மதர் போர்டு வச்சிருக்கேன், அதில் 8 கிராஃபிக் கார்டு இருக்கு, 7-8 கிராஃபிக் கார்டு இருக்கு. இப்போ இதுலலாம் பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி பார்த்தீங்கன்னா 5 கிராஃபிக் கார்டு 6 இவ்வளோ தான் இருக்கு. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா 2 கிராஃபிக் கார்டு வந்து இன்னொரு மிஷின் ஆகிடும். அப்போ அந்த இன்னொரு மிஷின் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு 200 வாட்ஸ் வரும். ஒவ்வொரு மிஷினும் நீங்கள் வந்து பண்ணுறப்ப இந்த ப்ராசஸர் இந்த மதர் போர்டு வந்து கிட்டத்தட்ட இந்த ரேமு இந்த ஹார்ட் டிரைவ் இதெல்லாமே வந்து 200 வாட்ஸ் நீங்கள் வச்சுக்கோங்க, 2 to 250 வச்சுக்கோங்க. ஸோ அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 to 250க்கு வந்து உங்களுக்கு காசு வராது. ஸோ நீங்கள் 2 மைனிங் ரிக்கு நீங்கள் கன்ஃபிகர் பண்ணுறீங்க உங்கள் கேமிங் மதர் போர்டை வச்சு அப்படின்னா வந்து 2த்துக்கும் வந்து 200-400 வாட்ஸ் வந்து நீங்கள் அனாவசியமாக பே பண்ணிருக்கீங்க. ஸோ அது வந்து உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் வராது. ஸோ அதனால் ட்ரை டு அவாய்ட் ஹேவிங் டூ many மதர் போர்ட்ஸ், டூ many ரிக்ஸ். ஒரு ரிக்கில் எவ்வளோ கிராஃபிக் கார்டு வைக்க முடியுதோ ஸோ நீங்கள் அதை நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள். ஓகே,